தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. அனாதி தேவனே எங்களுடைய அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே எங்களுக்கு ஆதாரம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலிலும் எங்களுடைய தேவன். மரண பரியந்தும் எங்களை நடத்துவார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் அவருடைய கிருபை எங்களை விட்டு விலகாது இருக்கும். திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்னவர், இருக்கிறவராக இருக்கிறவர், ஆயுள் முழுக்க எங்களை நடத்துகிறவர், எங்களுடைய போக்கிய வரத்தையும் அறிந்தவர், எங்களுடைய இருப்பிடத்தையும் எங்களுடைய உள்நோக்கத்தையும் அறிந்தவர், எங்களுடைய இருதயங்களை பாவமர சுத்திகரிக்கிறவர், சுத்திகரிப்பின் தேவன், ஆச்சரியத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன், விடியலின் தேவன், மன்னாவை கொடுத்த தேவன், அனுசரிக்கிற தேவன், கைவிடாத தேவன். உமக்கு நன்றி. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அவர் கைவிடவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அவர் கைவிடவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். என்னத்தை உண்பேன் கவலையோ, எப்படி வாழ்வேன் சிந்தனையோ, ஆண்டவர் இயேசு இருக்காரே, அன்றென்று அப்பத்தை கொடுப்பாரே. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அவர் கைவிடவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். எங்கே போய் முடியுமோ, எதில் போய் நிற்குமோ, அதிரியம் உனக்கு வேணாமே, அப்பன் இயேசு காப்பாரே. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அவர் கைவிடவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். அல்லல் உன்னை நெருக்குதோ, இல்லல் உன்னை வாட்டுதோ, வல்லல் இயேசு இருக்காரே, துள்ளி திரி மனமே. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அவர் கைவிடவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். நீண்ட நாட்கள் வாழ்வாய், வேண்டும் யாவும் பெறுவாய், சோர்ந்திடாதே இதயமே, சார்ந்து கொள் இயேசுவே. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அவர் கைவிடவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். மங்கி எரியும் திரியை எரிந்து பிரகாசிக்க வைப்பார், பொங்கி எழும் உணர்வை புரிந்து அவனை செய்வார். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், கைவிடவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் தேவனுடைய செய்தியுடைய தலைப்பு அசனத்தின் கோட்பாடு. மாற்கு 8ஆம் அதிகாரம் 1, 2, 3. அந்நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாக சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியால் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அசனத்தின் கோட்பாடு. தென்பகுதியிலே இந்த அசனம் மிகவும் பிரபலமாக இருக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது, ஆண்டவருக்கு பிடித்தமானதாக இருக்கிறது. ஆகவே தென்பகுதியிலே வசிக்கின்ற மக்கள் தொடர்ந்து இந்த அசன காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். இந்த அசனத்துக்கு கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பமும் வாழ்வதாக, இந்த அசனத்துக்காக வேலை செய்கிற ஒவ்வொரு கரங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, இந்த அசனத்துக்கு காய்கறி வெட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பமும், ஒவ்வொரு தாய்மார்களும், ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இந்த அசனத்திலே முழு ஈடுபாடு காட்டிருக்கிற ஆயர்மார்கள், தென்னிந்திய ரெவரண்டுகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இந்த அசனத்துக்காக தன்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என் தேவன் என் கொடுத்த பணி என்று செய்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த அசனத்துக்காக பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொருத்தர் பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இவ்விதமாக இந்த அசனம் என்று சொல்லுகின்ற வேளையிலே இந்த அசனத்தினுடைய ஸ்தாபகர் யார், அதனுடைய கோட்பாடு என்ன? கோட்பாடு இல்லாமல் ஒன்றும் இருக்காது. அசனம் தேவனால் உண்டாயிற்று. இதனுடைய கோட்பாடு எப்படி வருகிறது என்றால், மாற்கு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த, இதுதான் அசனத்தினுடைய ஒரு கோட்பாடாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சாப்பாடு ஒரு பக்கம் இருக்கட்டு, இந்த சாப்பாட்டினுடைய கோட்பாடு எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால், இப்பொழுது ஆண்டவரிடத்தில் 3 நாளாய் என்னிடத்தில் தங்கியிருக்கிற, அதுதான் முக்கியம். மார்க் 8:2 சொல்லுகிறது, என்னிடத்தில் தங்கியிருந்த இந்த 3 நாட்களாய் இவர்கள் சாப்பிடவில்லையே, என்னை தேடி வந்த
ஒரே இடத்திலே வந்து கூடியிருக்கிறார்கள், ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். மற்ற காரியங்களுக்கு அவர்கள் போகவில்லை. ஆண்டவரை தேடி வந்த இடத்திலே 3 நாட்களாய் அவர்கள் சாப்பிடவில்லை. அப்படியானால் அவர்களை யார் விசாரிப்பது? யார் அவர்களுக்கு போஷணம் கொடுப்பது? அதனுடைய கோட்பாட்டினுடைய முதல் கட்டம் என்ன? ஆண்டவரை தேடி வந்தார்கள். அதுதான் முதல் கோட்பாடு. எந்த இடத்திலே நீ தனியாக அறை வீட்டில் தங்கலாம். மத்தேயு 6:6 சொன்னால் என்ன நீங்கள் தனியாக அறை வீட்டில் தேடுங்கள் என்று சொன்னார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய வார்த்தையை வருகிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் மத்தியிலே வருவேன். பல காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அசனத்துக்கு போக வேண்டும்? நிச்சயமாக போக வேண்டும். இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அசனத்திலே கலந்து கொள்ள வேண்டும். அசனத்தை தேவன் கொடுத்த பெரிய பண்டிகையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் தங்கியிருந்த என்னை தேடி வந்த மக்களுக்கு நான் ஏதாயிலும் செய்ய வேண்டுமே. அவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட்டால் அவர்கள் சோர்ந்து போவார்களே. இதுதான் அசனத்தினுடைய கோட்பாடு. ஆக இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கு சென்னையிலிருந்து இன்றைக்கு எல்லாரும் பயணம் ஏன் செய்கிறார்? தேவனை தேடி போகின்றோம். தேவன் அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கல, இங்கே இருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், அன்னாளை தேவன் எப்பொழுது கடாட்சித்தார்? சீலோவோமிலே அந்த தேவனுடைய ஸ்தலத்துக்கு அவள் செல்லுகின்ற வேளையிலே கர்த்தர் அங்கே அந்த அன்னாளை கடாட்சித்தார். இயேசுவானவர் பண்டிகை தோறும் அந்த பண்டிகையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? முக்கியப்படுத்துகிறார். பண்டிகைகளை கலந்து கொண்டார். ஆக இந்த அசன காரியங்கள் இங்குதானா இதை துவங்கி இருக்கிறார். எலிசா முன்னோட்டியே தொடங்கிட்டார். பாருங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42, 43, 44. பின்பு பாகால் சபையிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வாட்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடு என்றான். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிடக்கூடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் சாப்பிட்டது போக மீதியும் இருந்தது. பாருங்க அருமையானவர்களே, தேவனுடைய மனுஷனுக்கு சாப்பிடுவதற்கு 20 அப்பங்களையும் வாட்கோதுமையும் தாழ் கதிரிலையும் ஒரு மனுஷன் எலிசாவுக்கு கொண்டு வருகிறான். அங்கே அப்பொழுது 100 பேர் அங்கே பந்தில் இருக்காங்க. பாருங்கள், அசனம் அங்கே தொடங்கிடுச்சு. ஆண்டவருக்கு முந்தையே எலிசா தொடங்கிட்டார். அப்போ அந்த 20 அப்பங்களை நான் 100 பேருக்கு எப்படி கொடுப்பா, கொடு. தானியம் உண்டாக கடவுது என்றார், பயிர் உண்டாயிற்று. அந்த நெல் உண்டாக கடவுது என்றார், நெல் உண்டாயிற்று. வார்த்தை அங்கே சாத்தான் வருகிறான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில், நீ தேவனுடைய மனுஷனானால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி செய்யும். ஆண்டவரால் இது முடியும். ஆனால் சாத்தானுக்கு அங்கே செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது அப்பம் எங்கிருந்து வருகிறது? யாத்ராமம் 16ஆம் அதிகாரம் 25லிருந்து 30 வரைக்கும். அப்பொழுது மோசே, அதை இன்றைக்கு புசியுங்கள், இன்று கர்த்தருக்குரிய ஓய்வினால், இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள். 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக. 7ஆம் நாள் ஓய்வினால் இருக்கிறது, அதில் அது உண்டாகிறது என்றார். 7ஆம் நாளில் ஜனங்களை சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு, என் கட்டளையும் என் பிரமாணங்கள் கைக்குள்ள எந்த மண்ட மனதால் இல்லாதிருப்பீர்கள். பாருங்கள், அதை உங்களுக்கு ஓய்வினால் அருளப்படியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளிலே 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்றார். அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அருமையானவர்களே, ஆதியிலே ஆண்டவர் மன்னாவை கொடுக்கின்ற வேளையிலே 7ஆம் நாளுக்குரிய மன்னாவை 6ஆம் நாளிலே கொடுத்து விடுகிறார். ஆக இந்த அசனத்தினுடைய கோட்பாடு என்னவென்றால், கர்த்தர் தங்குற இடத்திலே ஜனங்கள் கூடுகிறார்கள். அந்த இடத்தை கர்த்தர் மகிமைப்படுகிறார். அங்கே கூடுகிற ஒவ்வொருத்தருக்கு வேண்டிய அந்த என்ன நன்மைகளை செய்து அனுப்பணுமோ அந்த நன்மைகளை செய்து அனுப்புகிறார். அதுதான் இந்த அசனத்தினுடைய கோட்பாடு. இந்த அசன காரியங்கள் ஜனங்கள் கூடி இருக்கின்ற அந்த இடத்திலே தேவன் மகிழ்கிறார். என்னுடைய பிள்ளைகள் இப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்களே, ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுகிறார்களே, அன்பை பரிமாறிக்கொள்ளுகிறார்களே. ஆகவே அசனத்தினுடைய கோட்பாடு அன்பு. அது மாத்திரமல்ல, தேவனை கண்டுவிட்டு திரும்புகிறோம், தேவன் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் செல்லுகிறோம். இதுதான் பெரிதான காரியம். நாளுக்கு நாள் அசனத்தில் கலந்து கொள்ள ஒவ்வொரு குடும்பமும் வாழும், துளிர்க்கும், அது நன்மைகளை அனுபவிக்கும். அசனம் தேவனால் உண்டானது. அதை அனுசரியுங்கள், அனுசரியுங்கள், அனுசரியுங்கள். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, அசன காரியம் உம்மால் உண்டானது கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, தென் மாவட்டத்தில் மாத்திரமல்ல, வட மாநிலத்திலும் இந்தியா முழுவதும்
இந்த அசன காரியங்கள் ஏற்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. பிஷப்மார்களை ஆசீர்வதிங்க, ஆயர்களை ஆசீர்வதிங்க, அசன கமிட்டியை ஆசீர்வதிங்க, அசனத்துக்கு கொடுக்குற திராணிகளை உண்டாக்கி கொடுங்க. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நீ தீங்கை காணாதிருப்பாய். இதை செய்ய போகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சகோதரர் ஜாலி ஆபிரகாமோடு சேர்ந்து நாமும் பாடுவோமா? கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். பெரியவர் பெரியவர் பெரியவரே, அவர் உன்னதர் உன்னதர் உன்னதரே. பெரியவர் பெரியவர் பெரியவரே, அவர் உன்னதர் உன்னதர் உன்னதரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். வானத்தை படைத்து சிருஷ்டித்தவர், பூமியை விசாலப்படுத்தியவர். வானத்தை படைத்து சிருஷ்டித்தவர், பூமியை விசாலப்படுத்தியவர். கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தர் கர்த்தர் கர்த்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தரை துதித்து பாடிடுவோம், கரங்களை விரித்து ஆர்ப்பரிப்போம். கடலினை கண்டித்து உணர்த்துபவர், காகத்தின் கதறலை காண்கிறவர். கடலினை கண்டித்து உணர்த்துபவர், காகத்தின் கதறலை காண்கிறவர். தேவன் தேவன் தேவனே, அவர் குயவன் குயவன் குயவனே. தேவன் தேவன் தேவனே, அவர் குயவன் குயவன் குயவனே. கர்த்தரை துதித்து பாடிடு